1883ஆம் ஆண்டு சென்னையை ஆண்டு வந்த சென்னப்ப நாயக்கர் வம்சத்தின் மூலமாக இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கோயிலுடைய வரலாறு பார்க்கும் பொழுது சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான கோயிலாக இது தெரிகிறது. இந்த பழமை வாய்ந்த கோவிலை ஆதித்ய சோழன், விக்ரம சோழன், ராஜேந்திர சோழர் காலத்தில் பராமரிக்கப்பட்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. அப்பேற்பட்ட இந்த கோவிலை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் புண்ணியம் செய்தவர்கள், நிச்சயமாக பாக்கியசாலிகள். இந்த கோயிலை வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வணங்கி அவர்கள் நல்லாசி பெற்று எங்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த கோயில் கிடைக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சுட்டி காட்டியது போல் இந்த கோவிலில் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனை தீர்ப்பது சாதாரண விஷயம் அல்ல. அது பலருக்கும் நன்கு தெரியும். இப்போவும் பல இடங்களில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிற சாதாரண விஷயம் இல்லை. கோர்ட்டுக்கு போகிறோம், எங்கேயே போகிறோம், ஆனாலும் இந்த பிரச்சனை இங்கு வழிபட்டால் உடனே தீருகிறது. மனத்தாங்கல்கள் நீங்கி அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். மிக அற்புதமான